அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய வாழ்வில் 7 ஜென்ம பாவம் போக்கும் ரத சப்தமி. இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்துல மீனராசினியர்கள் இதை செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்குங்க. அப்படி இன்றைய நாள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கிடைக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா மீனராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி இந்த ரத சப்தமி குறித்து சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ரத சப்தமி மகாபாரத போரில் அர்ஜுனனுடைய பானங்களால் அம்பு படுக்கையில் வீழ்த்தப்பட்டிருந்த பீஷ்ம பிதாமகர் தான் விரும்பும் நேரத்தில் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்ற செவ்வரத்தை பெற்ற தனக்கு இந்நேரமாகியும் மரண தேவதை தன்னை ஆலிங்கனம் செய்யவில்லையே ஏன் என்ற தன்னுடைய சந்தேகத்தை வியாச பகவானிடம் வினவிய போது, அக்கிரமங்கள் செய்வது மட்டுமே பாவம் அல்ல, அந்த அக்கிரமங்களை கண்டு வாளாவிருப்பதும் மகத்தான பாவம்தான். எடுத்துக்காட்டா, ஒருவர் பசுமாட்டை அடித்து துன்புறுத்தியதை கண்டும் காணாமலும் இருந்தாலும் அது பாவம்தான். துரியோதனுடைய சபையில் பாஞ்சாலியினுடைய துகில் களையப்பட்ட போது அந்த அநீதியை தடுக்க சக்தி இருந்தும் மௌனம் சாதித்தான். அதனால்தான் இந்த பாவத்தை அனுபவிக்கின்றீர்கள் என்கின்ற இதற்கான பிரயாச்சித்தம் என்ன என பீஷ்மருடைய கேள்விக்கு விடையளித்த வியாச பகவான் தான் கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை கொண்டு இதற்கு அர்க்கப்பத்திரம் என்ற பெயர். அர்க்கம் என்றால் சூரியனுடைய சக்தி முழுவதையும் தன்னுள் கொண்டுள்ளதாலேயே இப்பெயர் காரணமாய் அமைந்துவிட்டது. இந்த இலைகளை கொண்டு உடலில் முக்கிய இடங்களில் வைக்க போகின்றேன். அவ்விடங்களினால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகிவிடும். பிறகு உங்கள் மனோரதம் ஈடேறிவிடும் என கூறி ஈஸ்வருடைய உடலில் எருக்கம் இலைகளை வைத்ததால் அவருடைய பாவங்கள் அனைத்தும் கதிரவனை கண்ட பனி போல மறைந்தது. நாமும் இன்றைய தினம் ஆண்கள் சூரிய உதயத்தின் போது ஸ்தானம் செய்யும் போது உச்சந்தலையில் 2 கண்கள், தோள்கள் மற்றும் 2 கால்களில் அச்சதையுடன் கூடிய தலா ஒரு எருக்கம் இலையை வைத்து கொண்டு ஸ்தானம் செய்ய வேண்டும். பெண்கள் தலையில் வைக்கும் போது இலையுடன் மஞ்சள் பொடியும் கூடிய அச்சதையுடன் ஸ்தானம் செய்தால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியத்துடன் கூடிய குறைவில்லா செல்வ செழிப்பும் அடைந்து தீர்க்க சுமங்கலிகளாக வயதுள் வாழ்வாங்கு வாழ்வர் வாழ்நாள் முழுவதும். மேலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும். இந்நாளில் செய்யப்படும் தானமும் தர்மமும் மடங்காக பெருகி சந்ததியினருடைய தலை தோங்க செய்துவிடும். இந்த புண்ணிய தினத்தில் துவங்கும் தொழிலானது பல்கி பெருகி ஆலமரம் போல் ஆலம் விழுது போல் விரிவடையும். யோக பிராச்சத்திற்கு மிகவும் உகந்த நாள். தனிநபர் ஜாதகத்தில் ஆத்மகாரகரான சூரிய பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலும், மாத்திரக்காரகரான சந்திரன் ஆதிக்கத்தில், மற்ற கிரகங்கள் வலுவிருந்திருந்தாலும் அனைத்தையும் சுப பார்வையாக மாற்ற செய்திடும் சக்தி படைத்த சூரிய சந்திர விரதம் இன்று. ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் தீயினர் தூஷாகும். ஜாதகத்தில் பித்ருக்காரரும் லக்னத்திற்கு அதிபதியும் ஒருவரின் வீர தீர பராக்கிரமம், செல்வாக்கு, சுய கௌரவம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சரீர சுகம், கண்களில் காந்தமென கவரும் ஒளி, தேஜஸை அருளுபவரும், ராவணன யுத்தத்தில் சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை துதித்ததினாலேயே ராவணனை சுலபமாக வென்றார். காயத்ரி மகா மந்திரத்திற்கு இணையானதோர் மந்திரமில்லை என்பது மூதோர் வாக்கு. அம்மந்திரத்திற்கு அதிபதியும் மகாபாரத எச்ச பிரசனத்தில் பஞ்ச பாண்டவர்களுடைய நால்வர் மாண்டுவிட யட்சன் யுதிஷ்டனிடம் பல கேள்விகளை தொடுத்தான். அவற்றிற்கு சரியாக பதிலளித்தால் 4 சகோதரர்களையும் உயிர்ப்பிப்பதாகவும் கூற, அந்த கேள்விகளுக்குள் முதன்மையானதாகிய தன்னந்தனியாக சகல திக்குகளிலும் சஞ்சரிப்பவர் யார், ஒரே இடத்தில் வியாபித்து நிலை பெற்றிருப்பவரும் யார் என்ற கேள்விக்கு அனைத்து இடங்களிலும் சஞ்சரிப்பவனும் ஸ்தனம் என்னும் பரமாத்ம ஸ்ரூபத்தில் நிலை பெற்று நிலையாக ஒரே இடத்தில் இருப்பவனும் சூரியனே என கூறினார் யுதிஷ்டர். அத்துணை பெருமை வாய்ந்த சூரிய பகவான் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் சுகபோக ராஜயோக ராஜாங்க வாழ்வு வாழ்ந்திடுவார். எல்லா பாவங்களையும் அழித்திடுபவராகிய சூரிய பகவானுடைய ஜெயந்தி இன்றைய தினம்.
3 நெய் தீபங்கள் ஏற்றி செந்தாமரை செவ்வரளி கொண்டு பூஜித்தால் ஜாதகங்களில் சூரிய பகவானுடைய சுப பார்வையும் வீரியமும் அதிகரிக்கும், தோஷங்கள் விலகும். மேலும் இன்று கார்த்திகை விரதமும் கூட. இன்றைய நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள், நீங்கள் 7 ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் நல்ல லாபம், சுகபோக வாழ்க்கை, கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, புத்திரபாக்கியம், பித்ருக்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கும். உங்களுடைய முன் ஜென்மத்திலோ அல்லது 7 ஜென்மத்தில் செய்த, அதாவது தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் ஏற்பட இருக்கும் பாவங்கள் நீங்கி அவர்களுடைய வாழ்விலும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். மட்டுமில்லாமல் உங்களுடைய பாவங்கள் நீங்கி புனிதத்துவம் பெற்று பரிசுத்தமாகி விடுவீர்கள். தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்துல மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசி பிரகாரம் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறாரு. 2ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 4ஆம் தேதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு வாய்ப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம், மீனராசிக்காரர்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு தொல்லையில் தாங்க இருந்து கொண்டிருக்கிறீங்க. அவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சற்று மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது. வண்ணம், வெளிநாட்டு இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த ரத சப்தமிக்கு பிறகு வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. திருமணம் அல்லது சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரத சப்தமியான இன்றைய தினத்துல உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறந்த முன்னேற்றம், நல்ல லாபமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் மனதில் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை நீங்க எதிர்பார்க்கலாங்க. பித்ரபாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் மீனராசினருக்கு பித்ரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகளை நீக்கி மன நிம்மதி பெற இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க மீனராசினியர்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.